என்னது ஒரே சைடு ஸ்விட்ச் சப்பாத்தி தோசை இட்லி ரைஸோட எல்லாம் சாப்பிடலாமா? அப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் தனியா நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. அதே பேன்ல 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்ல புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல வதக்கிட்டு அதுவும் நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதுவும் நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப அதே பேன்ல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்ப வெங்காயத்தை அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்ப 10 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கடுகு வெந்தயம் எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. பாரா கலர்ஃபுல்லா வெங்காய தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் வெள்ளத்தை பொடிச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. சுட சுட சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா